இன்னைக்கு உங்களை விதவிதமா அழகா காட்டுற கூகுள் நானோ பனானா ஏஐ நாளைக்கு நீங்க தான் ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொன்னீங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கே காட்டும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? போன வாரம் வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அவங்க ஒரு 3D பொம்மையாக இருக்க மாதிரி தான் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சாங்க. ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியா ஆப்லேயும் அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் அது கொஞ்சம் மாறி இப்படியான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய கொஸ்டியூமை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், பாலிவுட் ஸ்டைல் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், கொஞ்சம் பழைய காலத்து ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இப்படியான ஃபோட்டோவை தான் இந்த வாரம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க ஆபத்து உங்களுக்கு தெரியாத வரைக்கும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ChatGPT மாதிரி தான், இதில் எந்த ஆபத்துமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன், இது ChatGPT மாதிரி தான். ஆனால் ChatGPTயை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஏஐ எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ChatGPT எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். இந்த ChatGPTல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ChatGPTக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த இணையத்தில் இருக்க கட்டுரைகள், கவிதைகள், கதைகள், அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள், இலக்கியங்கள், இப்படியான நிறைய விஷயத்த ChatGPTக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக தான் நீங்கள் ChatGPT கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டால் அந்த ChatGPTயால் டக்குன்னு பதில் சொல்ல முடியுது. ஸோ இதே நேரத்தில் இந்த கூகுள் நானோ பனானா ஏஐ இருக்குல்ல, இதுக்கு இன்புட்டாக நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன இன்புட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓவியங்கள் கொடுப்பாங்க, நிறைய சீனரியோ அதாவது இயற்கை காட்சிகள் கொடுப்பாங்க, நிறைய படங்கள் கொடுப்பாங்க. இதே நேரத்தில் நீங்களும் கொடுப்பீங்க, அதுதான் உங்களுடைய ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை வச்சு தான் இந்த கூகுள் நானோ பனானா ஏஐ படிச்சுக்கும். ஸோ இப்படி படிச்சுக்கிற கூகுள் நானோ பனானா ஏஐ நாளைக்கு யாராவது வேற ஒரு ப்ராம்ப்டை கேட்டால் உங்களுடைய ஃபோட்டோவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க நல்ல விஷயமா கேட்டால் நல்லபடியாக காட்டும். இதுவே கெட்ட விஷயமா கேட்டால் உங்களை கெட்ட விஷயமா கூட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இப்போ நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்க யாரோ ஒரு மூலையிலேருந்து ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தாங்கன்னா இந்த கூகுள் நானோ பனானா ஏஐ உங்களுடைய ஃபோட்டோவை அவருக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொருத்தர் ஒரு பேங்கை கொள்ளையடிச்ச கும்பலோட ஃபோட்டோவை கேட்குறாருன்னு வைங்களேன். அந்த பேங்கை கொள்ளையடிச்ச கும்பலில் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரில் ஒரு ஆளாக உங்களுடைய ஃபோட்டோவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே பேங்கை கொள்ளையடிச்சதால ஓகே. இதே மாதிரி வேறு சில விஷயங்கள் அவர் கேட்டால் அதுக்கு கூட உங்களுடைய ஃபோட்டோ யூஸ் ஆகலாம். உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் இல்லை, இப்போ இந்த ஏஐயை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய காதலியாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களில் யாராக வேணா இருக்கலாம், தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, சித்தின்னு இப்படி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை அவங்க எடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த ஏஐயால் பண்ணுறதால இது ஒரிஜினலாக ஏஐயா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கூட இப்போ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். இதே நேரத்தில் நிறைய பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், நம்ம அடிமட்டம் வரைக்கும் போயிட்டு அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காதலி இருக்காங்க, அவங்க சில நேரம் நெருக்கமாக இருக்க ஃபோட்டோஸை கூட எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸு கூட இந்த கூகுள் நானோ பனானா ஏஐயில் கொடுத்து மாற்றிருப்பாங்க. ஸோ இப்படியானவங்க கூட எதிர்காலத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு தான் இப்போ பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நெருக்கமாக இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் அதையே நாளைக்கு உலகமே அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதே நேரத்தில் இன்னைய காலகட்டத்தில் இப்படி ChatGPTயாக இருக்கலாம், கூகுள் நானோ பனானா ஏஐயாக இருக்கலாம், இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிறது தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த காலத்தில் சுயநலமாக சிந்திக்கிற எல்லாருமே ஃப்ரீயாக ஏதாவது கொடுப்பாங்களா? ஸோ அதையும் மீறி இந்த கூகுள் நானோ பனானா ஏஐயாக இருக்கட்டும், இந்த நிறைய ஏஐ ஆப்ஸ்
ஆப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இல்லாமலா இருக்கும்? ஸோ இதே நேரத்தில் இப்படியான வலைகளில் நீங்கள் சிக்காமல் இருக்கிறதுக்கு சில விஷயம் பண்ணலாம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு சில தனிப்பட்ட படங்கள் இருக்கும் இல்லையா, அதை எக்காரணம் கொண்டும் அப்லோட் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் சில பேர் கூட நெருக்கமாக படங்கள் எடுத்திருக்கலாம், அதையும் எந்த காரணத்தை கொண்டும் அப்லோட் பண்ணாதீங்க. இப்படி பண்ணுறதால நீங்கள் சேஃப் ஆகிடலாம். ஆனால் உங்கள் கூட இருக்கவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் பாதிக்கக்கூடிய நிலைமை வரும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன். நன்றி, வணக்கம்.